ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் என் டபுள் எல் சேனல். ஃபர்ஸ்ட் தடவை சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ கட்லெட். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் செய்யலாம். ஈஸியான ஸ்நாக்ஸு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க கேட்கல இது இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பெரிய பூண்டு. பூண்டு ஒரு 3 பல்லு எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சுக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால அதுக்கு கேஸ் பிரச்சனை வரும். அதனால பூண்டும் இஞ்சியும் நான் சேர்க்குறேன். அது பூண்டு எடுத்துருக்கேன், 3 பூண்டு எடுத்துட்டேன். தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி வச்ச பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணுங்கள். நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வெட்டுவீங்களோ அதே மாதிரி வெட்டிக்குங்க. இஞ்சியை ரொம்ப சின்னதாக குறுக நறுக்கிக்குங்க. வாயில் தென்படாத அளவுக்கு அதை நல்லா குறுக நறுக்கிக்குங்க. பூண்டையும் சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா நறுக்கிக்குங்க. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மண்ணாக இருக்கும், அதனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் போகிற வரை நல்லா கழுவுங்க. சாதாரண தண்ணியை வச்சு கழுவுங்க. நல்லா மண்ணை தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 தடவையாவது கழுவுங்க.
உருளைக்கிழங்க பாதியா நறுக்கிக்குங்க. பாதியா நறுக்குங்க. இல்ல உருளைக்கிழங்கு நீங்க எப்படி அவிச்சு எடுப்பீங்களோ, அந்த மெத்தட்ல எடுத்துக்குங்க. ஏதாவது அழுங்குனது, இல்ல கெட்டுப்போனது இருந்துச்சுன்னா, அத வெட்டி எடுத்துக்குங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்குங்க. பாதியா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. குக்கர வைங்க. விசில் போட்டு மூடி வைங்க. குறைஞ்சது ஒரு 2 விசிலாவது வச்சு வேக வைங்க. நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. 2 விசில் வந்துருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொத்தமல்லி இலையும் கொத்தமல்லி உடைய வேறு பழுத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா அலசி எடுங்க. இதுலேயும் மண் நிறையா இருக்கும். 2, 3 தடவை அலசி எடுத்துக்குங்க. மண் போகிற வரை அலசுங்க. நல்லா குறுக நறுக்கிக்குங்க கொத்தமல்லி இலையும். இப்போ ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து ஆறிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு தோல்லாம் நல்லா எடுத்துக்குங்க. தோல் வந்து நல்லா பேந்துட்டு வரணும் வெந்துருந்துச்சுன்னா. உருளைக்கிழங்கு தோலை நல்லா உரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தோல் இல்லாமல். உருளைக்கிழங்கு வந்து மசிங்க. இந்த மாதிரி மசியலாம். இல்லை கைனாலையும் பிசைஞ்சு எடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும். நல்லா கொல கொலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். ஈரப்பதமும் அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. குழஞ்சின்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. வேகாமையும் இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ செய்யலை. நல்லா பிசைஞ்சுக்குங்க. கட்டி இன்னும் இருந்துச்சுன்னா கைனாலேயும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கட்டி இருந்துச்சு அதை பிசைய முடியலைன்னா அந்த கட்டியை வெளியில் எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன். அதோடைய கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்குங்க. நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நல்லா நல்லா பிசைஞ்சாதான் வந்து நல்லா கை பிடிக்கல வரும். வடை செய்கிற மாதிரில புடிய வரணும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கோங்க. எப்படி கடலை வடை செய்வீங்களோ அதே போல் செஞ்சுக்குங்க. சின்ன சின்னதாக நல்லா தட்டிக்குங்க.
கேஸ் ஆன் பண்ணுங்க. தோசைக்கல் வைங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகிற வரை வெயிட் பண்ணுங்க. நல்லா சூடானோடனே தட்டி வச்ச கட்லெட்டை வந்து தோசைக்கல்லில் வைங்க. கோல்டன் ப்ரௌன் வர வர அது வேக வைங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். இதில் எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இந்த மசாலா வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து குழந்தைகளுக்கு செய்கிறனால கம்மியான மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். மசாலா இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன குழந்தைகளுக்கு செய்கிறனால இதில் வந்து வெறும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். காரம் சேர்க்கலை. உங்களுக்கு தேவையான காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப காரம் இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு வேக வைங்க. இது அப்படியே சாஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.